எதனால் வந்து கலர் வந்து சில பேருக்கு சீக்கிரம் போகுது அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, ஸோ கவரிங்கை வந்து நீங்கள் கவரிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, லெட்ஸே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வேர் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கவரிங் வந்து நிறைய நாள் வரும். ஸோ பிளாஸ்டிக் அல்வா எடுத்து வைக்கணும். ஏற்கனவே நான் மெயின்டெனன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கவரிங் வந்து டெய்லி வேராக பண்ணுறாங்க. ஸோ லைக் கோல்டு மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டெய்லி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதோட லைஃப் டைம் வந்து கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு. ஸோ இதுவே நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் அது ஒரு மாதிரி வரும். ஸோ ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி திருப்பியும் தொடச்சி பிளாஸ்டிக் கவரில் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா காட்டனில் தொடச்சி ஸோ இன்னும் நிறைய நாள் வரும். இந்த ஸ்ப்ரேலாம் போடாமல் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவாங்க. இந்த இஷ்யூஸ்லாம் எல்லாமே மெயின்டைன் பண்ணால் நிறைய நாள் வரும். ஆனால் என்னென்னா வாங்குறவங்க எல்லாருமே வந்து அது மாதிரி பண்ணுறதில்ல. ஸோ அது வந்து டெய்லி வேர் பண்ணி டெய்லி அப்படியே எல்லாமே கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதோட லைஃப் டைம் குறைய தான் செய்யும். ஸோ மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? குவாலிட்டி செக்ன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கும்போதே தெரிஞ்சிடும். பொருள் பார்க்கும்போது யூஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிடும். அதில் குவாலிட்டி மீறி ஒரு இஷ்யூ வருதுன்னா அது மெயின்டெனன்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற மெத்தட் தான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக அதோட லைஃப் டைம் வந்து கொஞ்சம் நிறைய நாள் வரும். ஸோ நம்ம குடியாத்தில் வந்து ரீபாலிஷ் வந்து கவரிங்க்கு பண்ணி கொடுக்குறது எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை கவரிங் கடையில். ஸோ நம்ம கேரண்டி கொடுத்து ரீபாலிஷும் பண்ணி கொடுக்குறோம். அந்த சர்வீஸும் வச்சுருக்கோம். வந்து ஒரு 6 years ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் கோல்ட் ப்ரைஸ் ஆகிக்கனால பாலிஷ் ப்ரைஸ் ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதை வந்து மினிமம் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வெளியே வாங்குற கவரிங்கும் பண்ணித்தரோம், நம்மக்கிட்ட வாங்குறதும் பண்ணித்தரோம். எக்ஸ்சேஞ்ச் நம்மக்கிட்ட ஃபஸ்ட் இருந்தே பண்ணுறதில்ல. அந்த ஏன் பண்ணுறதில்லன்றதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது உள்ள சில ரீசைக்கிள்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ ஷாப்கீப்பர்ஸ். ஸோ அதனால் நம்ம இனிஷியல் டே 1லேருந்தே நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. ஸோ உங்கள் பொருள் உங்ககிட்டே தான் கொடுப்போம், பாலிஷ் பண்ணி கொடுப்போம். ஸோ வெளியில் வாங்குற கவரிங் நம்ம பாலிஷ் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இது பற்றி நான் சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோ. எனிவே ஓகே, தேங்க்யூ.